ஒரு கரண்டி உளுந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு கரண்டி கொஞ்சம் ஓகே உளுந்து இப்போ மேங்களூர் ரசம் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போடணும். ரெண்டு கரண்டி தனியா போடணும். 1/4 ஸ்பூன் கடுகு, ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா ஒரு 5 இல்லைன்னா 6, காரத்துக்கு தகுந்த மாதிரி தாடிகை மெனஸ் போடணும். ஒரு அரை ஸ்பூன் மிளகு போடணும். ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள். தேங்காய் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேங்காய் கொஞ்சம் போடணும். இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கணும். பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி, மஞ்சத்தூள், கொஞ்சம் வெல்லம் போட்டு கொதிக்கும் போது புளி போட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி போட்டு நல்லா கொதிக்கணும். இப்போ சரி, ஒரு பிடி உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா கொதிக்கணும். இது கொஞ்சம் வெல்லமும் போட்டு நல்லா கொதிக்கணும். ஓகே. பயத்தம்பருப்பும் துவரம்பருப்பும் 2 போட்டு வேக வச்சுருக்கேன். இதில் 2 கரண்டி எடுத்து போட்டால் போதும். இது வேறு எதுக்காக நம்ம சாம்பாருக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கணும். கொதிச்சா இப்போ நம்ம அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். இந்த கொஞ்சம் நல்லா கொதிக்கும் போது இந்த அரைச்ச விழுத இந்த கொதிக்கிற இதில் போட்டுடணும். இப்போ இந்த அரைச்ச விழுத இதில் போடணும். மிக்சியில் இருக்கிறத கொஞ்சம் அப்படி கழுவி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ இது வந்து நல்லா அந்த கெட்டியாக இருக்கிறத வந்து நல்லா இது கலக்கணும். நல்லா இருந்துச்சுமா. எவ்வளோ தண்ணி வேணுமோ, நம்மளுக்கு ரசம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கணும். கெட்டியாக சிலருக்கு வந்து கெட்டியாக பிடிக்கும், சிலருக்கு ரசம் தண்ணியாக வேணும். நம்மளுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இந்த நெய் ஊற்றி, இது நெய்யில் தாளிச்சாதான் நல்லா இருக்கும். நெய் ஊற்றி கடுகு, பெருங்காயம், ஒரு வரமிளகா போட்டு தாளித்து அதில் கொட்டணும். ஓகே. இதெல்லாம் பண்ண பிடிக்காது. எல்லாம் ரெடி. கருவேப்பிலை அம்மாவை குறை சொல்ல முடியாது. மேங்களூர் ரசம் ரெடி. சூப்பர். கடைசியாக கொத்தமல்லி போட்டு ஒரு கிளறணும். அவ்வளோதான். சூப்பர்.